விஜய் அவர் ஜாதகத்தில் முக்கிய கிரகங்கள் என்ன அம்சம் என்று சொன்னால், கன்னியா லக்னத்திற்கு லக்னாதிபதி ஜாதகத்தில் ஆட்சி பெற்று வக்கரமாகி இருக்கிறார். லக்னாதிபதி ஆட்சி, சூரியன் சனி சம்பந்தப்பட்ட பொதுவாக 6 குடையவன், அவர் 5 குடையவன், இரு சார் அமைப்பில் வருகிறார். பூர்வ பொறுத்தலில் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னத்துக்கு நல்லது பண்ணுவாரா கெட்டவர் பண்ணுவார்னா, அவர் ஒரு பக்கம் பாதக நிலை உள்ளவர் தான். இருந்தாலும் அவர் குரு பகவான் 5ஆம் பார்வையாக புதன் சூரியன் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பார்வையிடுகிறார். அப்ப அந்த பார்வையிடும்போது 2, 9 குடையவன், அதாவது தன வாக்கு வாக்கியாதிபதி, அவர் போய் 9ஆம் இடத்தில் கேதுவுடன் ஆட்சி பெறுகிறார். அப்போது கலை, அந்த கலை மக்கள் அலை, இந்த அலையில் ஒரு மாற்றம் இருக்குமா என்றுதான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பு பொதுவாக பார்த்தீங்கன்னா, இரு பெரும் கடல் கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இரு பெரும் கடல் கட்சிகள் இதை ஒரு விஷயத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னா, 2026 பிறந்தவுடன் கூட்டணியை வைத்தே சில விஷயங்கள் சொல்ல முடியும். இன்னொன்னு, விஜய் என்ற ஒரு ஆகர்ஷணமான ஒரு பெயர் தான், அதாவது வசீகரமான பெயர். மெயின் காரணம் சுக்கிரன் அதில் ஆட்சி பெறுவது, 6ஆம் இடத்தில் குரு இருப்பது கண்டிப்பான முறையில் ஒரு யோகம் என்று சொல்லலாம். காரணம் 7க்குடைய மாங்கல்யாதிபதி 6ஆம் இடத்தில். சிறு சிறு சச்சரவுகள் குடும்பத்தில் அவருக்கு ஏற்படும், அது வெளியே வராது. அந்த நிலை இருப்பதனால் புகழ் வரும், அரசியலில் புகழ் வரும் ஜாதகமா என்று கேட்டால் கண்டிப்பான முறையில் சொல்லலாம். இருந்தாலும் இந்த 50 ஆண்டு 60 ஆண்டு திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறது. அது சார்ந்து சில ஒரு விஷயங்களை அவர் சொல்லி இப்போது வருகிறார். அந்த நான் குறிப்பிடும்படி யாரையும் சொல்லல, அதை சார்ந்து இப்போது இந்த மதுரை மீட்டிங்கில் ஆரம்பித்திருக்கிறார். அவர் என்ன பண்ண போறார் என்பது அவர் கூட இருக்கும் நபர்களுக்கே தெரியாது. அப்ப அந்த நிலை இருக்கா இல்லையா என்றால், விதி என்பது கண்டிப்பா வேலை செய்யும். அந்த நிலையை குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்கிறார்கள். அந்த குருவே 10ஆம் இடம் தொழில், அந்த 10க்குரியன் 10ல் இருக்கிறார். சூரியனுடன் இணைந்து அரசியல் சார்ந்த கிரகம். 3ஆம் இடத்தில் ராகு உப ஜெயஸ்தானத்தில் இருப்பதால் கண்டிப்பான முறையில் இவருக்கு ஒரு நிலை இருக்கிறது என்று கூறலாம். ஆகையால் 2026 கூட்டணி பலத்தை பொறுத்தே இவருடைய பலம் ஏற்படும். இவர் நினைத்த காரியங்கள் எவ்வாறு நடக்கும் என்பது என்னன்னா, 2026 இதற்கு ஒரு முடிவுகள் பொதுவாக தெரியும். நிச்சயமா எல்லா கட்சியுமே நல்ல கட்சிகள் தான், நான் யாரையும் குறிப்பிடும்படி சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு விஷயத்தை மக்கள் பொதுவாக இந்த கலை சம்பந்தப்பட்ட கிரகம் இருந்தால் எதிர்பார்ப்பார்கள். இருந்தாலும் இருபெரும் கட்சிகள் இருக்கையில் அதில் நீந்த வேண்டும் என்றால், அது ஒரு கடல், அதில் நீந்த வேண்டும் என்றால் ராசி கடகமாக இருப்பதால் அதில் செவ்வாய் நீசம் பெற்று கடல் சார்ந்த ராசி கடகமே கட்சி சார்ந்த ராசியாகவும் வருகிறது. ஆகையால் இது முடிவு கண்டிப்பான முறையில் 2026 பிறந்தவுடன் யார் எந்த நிலை என்று இந்த 3 அமைப்புகளையும் ஒப்பிட்டு பார்க்கையில் கூட்டணி தலைவர்களின் ஜாதகம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த நிலை அறிந்து நாம் கூறினால் வெற்றி நிச்சயம். நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி விடைவதே. நன்றி, வணக்கம்.